கரடிகள் தான் உங்களுக்கு காதலி சொல்ல. கரடி மன்னன் நான் கிடையாது, சொல்ல போனால் அது மன்னனே கிடையாதாம், ஏதோ மந்திரியாம். நான் மந்திரி. இங்க இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். Press people, my family, friends and most Lashman all in pictures start பண்ணும்போது என்ன பிளான் பண்ணோம்னா ஒரு ஆஃப் பீட் கண்டென்ட் எடுத்து ஒரு like my own brother now, so welcome, thank you Bobby bro. And Meena, Up sir, Viji sir, Sack sir, please support us to our endeavor and make, hopefully you support us to this. Thank you. Thank you. மசாலா படம் வெளிநாட்டிலேருந்து ரொம்ப படையெடுத்து பல மன்னர்கள் படையெடுத்து வந்தாங்க நம்ம ஊருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன வந்து வாசனை திரவியங்கள் கூடிய மசாலாக்கள். அப்படி மசாலாவுக்கு பேர் போன இந்தியா மசாலா படங்களுக்கும் பேர் போனது. நம்ம தமிழ்நாடு அப்படி தான், அப்படி உள்ள டைட்டில் தான் மசாலா படம். இந்த படத்தில் வந்து நான் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். ஒரு பாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த திரையுலக வரலாறை பற்றி கொஞ்சம் பாடலுக்கு உண்டான விதியில் சுருக்க நடையில் எழுதியிருக்கேன். இந்த பாடலை வந்து ஹரிச்சரன் பாடியிருக்காரு. மற்றும் இன்னொரு பாடல் வந்து இந்த படத்தில் உள்ள 4 கதாபாத்திரங்களுக்கான காதல் வழி பாடல், பேனா முனைதான் அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். மற்றும் இந்த படத்தில் வந்து நமக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச நட்சத்திரங்கள் நண்பர்கள் பாபி சிம்ஹா மற்றும் மிர்ச்சி சிவா அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் ராகேஷ் மற்றும் உமேஷ், அவங்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இசையமைப்பாளர் கார்த்திக் மற்றும் இயக்குனர் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் அவருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வந்து மன்னர்கள் எப்படி படையெடுத்து வந்தாங்களோ நம்ம நாட்டுக்கு, அது மாதிரி ரசிகர்களும் படையெடுத்து வந்து பார்க்க வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம். சந்தோஷம், நன்றி, வணக்கம் நாங்கள் கூப்பிட்டதுக்கு வந்ததுக்கு. ஆரா சினிமாஸ் ரிலீஸ் பண்ணுற 2வது படம் தான் மசாலா படம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஹாரர் பண்ணி முடிச்சிருக்கோம், ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. மசாலா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ் டு லக்ஷ்மன் அண்ட் ப்ரொடியூசர் விஜய் ராகவேந்திரா, பாபி சார், மிர்ச்சி சிவா சார் அண்ட் கௌரவ் 3 பேருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது கண்டிப்பாக இது என்ன ஜானர் படம்னு யாரும் கெஸ் பண்ண முடியாது. ரொம்ப நல்ல படம், கமர்ஷியல் படம் நிச்சயமாக சொல்லுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக நிறையா படம் பண்ணுறதுக்கு இருக்கேன். உங்களோட விஷயத்தை எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். மசாலா படம் லக்ஷ்மன் ஒரு நல்ல கேமராமேன், எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ப்ரொடியூசர் கேமராமேன், ரொம்ப எக்கனாமிக்காக பிளான் பண்ணி பண்ணுவார். அதே மாதிரி டைரக்டராகவும் பண்ணியிருப்பார். இந்த படத்தை தயாரிக்க முன் வந்த விஜய்க்கும் அதை வெளியே ஆரா சினிமாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கொஞ்சம் முன்னாடி டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் பேசிகிட்டு இருந்தார். அவர் நேற்று நான் ஃபுல்லாக படம் பார்த்துட்டேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் இப்படி விஜயானன்னு எதிர்பார்க்கவே மாட்டேங்க, அப்படி பார்த்தா ஸ்டானா ஆடுவீங்கன்னு சொல்லி ரொம்ப ப்ரைஸ் பண்ணார். ஸோ நிச்சயமாக வந்து அவருடைய கணிப்பு தவறாகாது, நிச்சயமாக நல்லா வரும். அது மாதிரி இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட அத்தனை நடிகர்களும் என்னுடைய நண்பர்கள், சிவாவுக்கும் பாபி சிம்மாவுக்கும் கௌரவுக்கும் மற்ற எல்லாத்துக்கும் இந்த படம் ஒரு பெரிய படமாக இருக்கணும். பாபி சிம்மாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு. அதை ஃபுல்ஃபில் பண்ணுற படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் உங்களுக்குன்னே தனியாக இருக்கும். அதுக்கான படமாக இருக்கணும். தொடர்ந்து உங்களுடைய படங்கள் பெரிய வெற்றி பெறணும். ஏன்னா எங்கள் குருவில் கதாநாயகர்கள் இல்லாமல் நாங்கள் ரொம்ப பஞ்சத்தில் இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு சரியான ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் ரஜினிமார் இருக்கீங்க, ரஜினிமார் வருவீங்கன்னு எல்லாருமே வாழ்த்துறாங்க. அதே மாதிரி நாங்களும் வாழ்த்துறோம். சேம் டைம் ரஜினி சார் வந்து சூப்பர் ஸ்டார்னால் சும்மா சூப்பர் ஸ்டார் ஆகலை. அவரை விற்று படம் எடுத்த விநியோகித்த அத்தனை பேருமே லாபம் சம்பாதிச்சாங்க, யாரும் நஷ்டப்படல. 1-2 படங்கள் நஷ்டப்பட்ட போது அதை அவர் திருப்பி கொடுத்துருக்கார். அதுதான் அவருடைய கேரியர். அதனால தான் ஒரு சூப்பர் ஸ்டார், சும்மானா சூப்பர் ஸ்டார் ஆகலை. அதே போல் பாபி சிம்மாவினுடைய வேண்டுகோள், ரொம்ப நல்லா வருவீங்க, வரும்போதே ஒவ்வொரு படத்துலையும் உங்களுடைய தயாரிப்பாளரும் விநியோகஸ்தரனும் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த அக்கறையோடும் அந்த ஒரு புரிந்துணர்வோடும் ஒரு படமும் உங்களுக்கு இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹீரோவாக வரணும், நீங்களும் ஒரு சூப்பர் ஸ்டாராக வரணும்னு என்னோட ஆசையை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். திரு கே.இ. ஞானவேல் ராஜா அவர்களை வாழ்த்து அழைக்கிறோம்.
பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கும் மேடையர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். இது படம் வந்து ஆல் இன் ஆல் சினிமாஸ் விஜய் அண்ட் உமேஷ் ப்ளஸ் ஆர்எஸ் சினிமாஸ் மகேஷ் 2 பேருக்கும் பெரிய வெற்றி படமாக அமைன்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ப்ளஸ் மிர்ச்சி சிவா சார், அப்புறம் பாபி பிரதர் அண்ட் த நியூ ஹீரோ அண்ட் த ஹோல் டீம், மியூசிக் டைரக்டர், எவ்ரி ஒன், ஐ கங்க்ராச்சுலேட் ஆன் திஸ் அகேஷன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் தியேட்டர் ஓனர்களுக்கும் அமைன்னு ஆண்டோட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். கலை பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் கலா ரசிகர்களுக்கும் என் கலை வணக்கம். இந்த படத்தில் நான் ஏன் இங்கே இருக்கேன்னாக்கா, இது ப்ரொடியூசர்லேருந்து, அது டைரக்டர்லேருந்து, அதோட ஆர்ட் டைரக்டர்லேருந்து, அதோட ஹீரோயின்லேருந்து, இது என் ஃபேமிலி மாதிரி இந்த என்டையர் டீம். ஸோ தட்ஸ் த ஒன்லி ரீசன் ஐம் ஹியர். அண்ட் இட்ஸ் a very kind of a different kind of a film. ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகும்போது இது ஸ்கிரிப்டிங் லெவல்லே when லக்ஷ்மி வாஸ் டாக்கிங் அபவுட் திஸ் வித் லக்ஷ்மன், அந்த டைமில் நான் இன்வால்வ் ஆனேன். ஸோ ஐ நோ அபவுட் திஸ் ஃபிலிம். ஆனாக்கா லைக் ரைட் ஃப்ரம் த ஃபோட்டோ கார்டு டிசைனிங் ஸ்டேஜ்லேருந்து யார் இதுக்கு ப்ரொடியூசர்னு நிர்ணயித்து அவங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க காலத்துலேருந்து லைக் ஐ பீன் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம் இன் தமிழ் சினிமா. இது ஒரு உருவான கதை எடுத்திருக்காரு. பட் அதை ரிலீஸ் பண்ணுற டைம் சினிமா கொஞ்சம் பேடாக இருக்கிற டைமு. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆரோ சினிமாஸ் டு கான்சன்ட்ரேட் ஆன் த மார்க்கெட்டிங் ஆஃப் த ஃபிலிம் விச் இஸ் கோன் பி த பேக் போன் ஃபார் த என்டையர் ப்ராஜெக்ட். ஸோ ஐ விஷ் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆரோ ஃபிலிம்ஸ். அண்ட் டாக்கிங் அபவுட் லக்ஷ்மன், எஸ், இஸ் அ ஜீனியஸ், இஸ் அ டேலண்டட் அண்ட் இஸ் அ பிரதர் டு மீ. And Lakshmi, she's done a lot of hard work, and to add spice to the project, Mirchi Shiva, Bobby Simha, and the newcomer Gaurav. So they kind of accepted it because உண்மையிலேயே மிர்ச்சி சிவாவையும் பாபி சிம்மா அண்ட் கௌரவுக்கு நான் வந்துட்டு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு லைக் they have done extremely well. And equal footage கிடைக்குமான்னு யோசிக்கிற டைமில் without any hassles they have done this project. So it has come out very well. And விழாவின் நாயகன் Karthik Acharya, music director, he's come out some wonderful and more than that, you have seen the songs, உங்களுக்கு songs பிடிச்சிருக்கோம், but you see the film, the background score is amazing. So hats off to you, Karthik, for a good job. And I wish the entire cast and crew the very best and a nice release for Auro Cinemas. Thank you. Thank you, sir. உரிமை எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை தயாரிச்சிருக்கிற ஆலின் சினிமாஸ் அண்ட் ஆரா சினிமாஸ் மகேஷ் மற்றும் இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் எனது வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் நம்புகிறேன். ஸோ எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்த்து இந்த படத்தை பெரிய அளவில் வெற்றி வர செய்யணும்னு நான் ஆண்டோட வேண்டிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அரங்கத்தில் இருக்க எல்லாருக்கும். இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். பட் அப்படி இல்லைன்னா கூட இந்த விழாவுக்கு நான் வந்திருப்பேன். பிகாஸ் அத்தனை பேர் என் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தை நான் நேத்திக்கு ஃபுல் படம் பார்த்தேன். இட் ஹஸ் கம் அவுட் வெரி வெல். சும்மா இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு வந்தால் இந்த படம் வெற்றி வாழ்த்துக்கிறேன், 100ஆம் நாள் செஞ்சுக்கிறேன், அந்த மாதிரிலாம் சொல்லாமல் சின்சியராக சொல்கிறேன். ஒரு கே பாலச்சந்தருடைய படத்தை கதிர், கேவி ஆனந்த் அல்லது ரத்னவேல் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி பெருசாக பண்ணக்கூடிய ஒருத்தர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி படம். மனித உணர்வுகளோடையும் விளையாடிருக்காரு. டேக்கிங்ஸும் ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஒரு புது காம்பினேஷனாக இருக்கும். நம்ம நிறைய வருஷம் பாலச்சந்தர் படம் பார்த்துருக்கோம், நிறைய டெக்னாலஜி இருக்கிற படம் பார்த்துருக்கோம். ரெண்டு கலந்து இருக்குது, ட்ரெண்டு இருக்குது. ஹீரோக்களுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸோட எவ்ரி சீன் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஒரு சீன் கூட டம்மியாக இல்லை. பாபி சிம்மா எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. மிர்ச்சி சிவா அன்பிலீவபிள் பண்ணியிருக்காரு. மிர்ச்சி சிவா ஃபர்ஸ்ட் டைம் இஸ் ஆக்டட் இன் த ஃபிலிம். மிர்ச்சி சிவா இயல்பாக இருக்கிற இல்லை, இதை நான் சொல்கிறதுக்கு ரீசன், மிர்ச்சி சிவா இயல்பாகவே பேசினாலே 5 மணி நேரம் பார்க்கலாம். 5 hours ஸ்டாண்டப் காமெடி பண்ணால் அப்படியே 5000 பேர் உட்கார வைக்கலாம். தட் இஸ் இஸ் டேலண்ட். ஆனால் இதில் ஒரு காமன் மேன் கேரக்டர்னு வந்தப்புறம் தன்னையே லைட்டாக மாற்றிக்கிட்டு ஒரு ரியல் காமன் மேனுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக பண்ணியிருக்காரு படத்தில். அதெல்லாம் தான் சர்ப்ரைஸ். பாபி சிம்மா 4 அல்லது 5 டைலாக் பேசியிருக்காரு. பட் படம் முழுக்க நம்ம மனசில் அப்படியே உட்காந்துருக்காரு. முக்கியமாக லக்ஷ்மி தேவின்ற அந்த ஹீரோயின் ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட். அவங்க இந்த கேரக்டர் வந்து ஒரு அவர்கள் படத்தில் வர ஒரு சரிதா அல்லது சுகாசினி ரேஞ்சுக்கு உள்ளே வாங்கி பண்ணணும், லேஸில் பண்ண முடியாது.
ஒரு சாதாரண மசாலா படம்னு ஒரு டம் டிம் ஃபைட்டு அதெல்லாம் கிடையாது. ஹியர்ஸ் ஒரு மாதிரி என்ன டிரைவ் பண்ணியிருக்காருன்னா, மக்களுக்கு பிடிக்கணுங்கிறது மட்டும்தான் ஒரே குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த படம். அது மசாலாவா, ஆர்ட்டா, கமர்ஷியல் அதெல்லாம் கிடையாது. எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, ஒரு முதல் பட இயக்குனரும் ஒரு முதல் பட தயாரிப்பாளரும் இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு டிசைட் பண்ணால் சினிமா நிச்சயமாக நல்ல பாதைக்கு போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு எடுத்துருவாங்க. ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொடியூசர் முதல் படம் வந்தால் டேரக்டருக்கு எடுத்துருவாங்க, இல்லை முதல் படம் ப்ரொடியூசர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டருக்கு எடுத்துருவாங்க. ஏதோ ஒன்று நடந்துடும். அது நடக்கலை. கரெக்டான லென்த்து, எக்ஸ்ட்ரானரி மியூசிக், ப்ராப்பராக இருக்குது. இந்த படம் பார்த்து நேற்று டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா ரொம்ப நல்லா ப்ரைஸ் பண்ணார். அவர் மனசுலேருந்து நிறைய விஷயங்கள் சொன்னார். நம்ம காஸ்மோ சிவகுமார் டிஸ்ட்ரிபியூட்டர் படம் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது, ஆனால் ஒருவேளை ஹீரோக்களுக்கு எதிரான படமா அப்படின்னாரு. என்ன எதிரான படம்? எல்லா ஹீரோ நம்ம ஹீரோ தான். ஹீரோக்களுக்கு ப்ளஸ்ஸான படம். எல்லா ஹீரோக்களுக்கும் தன்னை பார்க்குற மாதிரியே இருக்கும். அதோட என்ன வேணும் ஒரு படத்தில்? ரொம்ப பிரமாதமான ஒரு காமன் மேன், ஒரு ரவுடி, ஒரு ரிச் யங் மேனுடைய கதையில் ஒரே ஒரு பொண்ணு உள்ளே போயிட்டு வெளில வர்றதை கவிதையாக சொல்லியிருக்கலாம், கவிதையாக எழுதியிருக்கலாம். சினிமாவாக இருக்கிறது கஷ்டம். அதை வந்து ரொம்ப கரெக்டாக அச்சீவ் பண்ணியிருக்காரு லக்ஷ்மண். சத்யன் தேட்டரில் பேசும்போது 1 மினிட்டுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு நினச்சி தான் வந்தேன். பிகாஸ் இங்கே நிறைய டென்ஷன். படம் ரிலீஸ் பண்ணணும், அடுத்த ஷோ ஓடணும், முனிக்கன்யா ஃபோன் பண்ணுவார், கத்துவார், நம்ம ஓப்பனிங் டைம் ஆரம்பிக்கிறதுக்கே லேட் ஆகணும். இருந்தாலும் கிடைக்கும் போது சொல்லிடலான்ட்டு. நான் நடித்தது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் ரொம்ப இயல்பாக ஒரு ப்ரொடியூசரை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். நாட் ஓன்லி மீ, இந்த படத்தில் ஆக்ட் பண்ணிட்டு இங்கே உட்காந்துருக்கிற நிறைய பேர் எக்ஸ்ட்ரானரி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு சீனில் வர சிவாவோட அம்மா அப்படி பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு சீனில் வர்ற பாபி சிம்மாவோட அசிஸ்டன்ட் பவர்னு ஒரு கேரக்டர் மனசை தொட்டிருக்காரு. ஒவ்வொரு சீனில் வர்ற குட்டி குட்டி கேரக்டர். ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஒரு சாங் போகும்போது காம்ப்ளெக்ஸ் ஒரு காமன் மேன் திரும்பி பார்க்குற ஒரு பெண்மணியோட முகம் அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ அழகாக ரெஸ்பான்ஸ். ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல தருணத்தில் வருது, நல்ல ப்ரொடியூசர், நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் சேர்ந்து வருது. வி ஷுட் வெல்கம் இட். அவ்வளோதான். ஒரு கஷ்டமான காலத்தில் மார்க்கெட்டிங் எதுவுமே கிடையாது. ஜனங்களுக்கு பிடிக்கணும். ஜனங்களுக்கு பிடிச்சதுன்னா அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. எனக்கு ஆசையாக இருக்குது, உங்களால் உடனே இந்த படத்தை இங்கே போட்டு காமிக்கணும்னு ஆசையாக இருக்குது. முருகன் பர்மிஷன் கொடுத்தா மொத்த படத்தையும் உங்களுக்கு போட்டு காமிக்கணும்னு ஆசையாக இருக்குது. உங்களுக்கு ஆசையாக இருக்கான்றதுல அவருக்கு டவுட் இருக்குது. பிகாஸ் அவருக்கு 120 ரூபா கொடுக்காம காமிக்கிறதுக்கு அவர் தயாராக இல்லை கமர்ஷியல். எனிவே, ஐ விஷ் எவ்ரி ஒன் சக்ஸஸ் இன்க்ளூடிங் மை செல்ஃப். தேங்க்யூ. தேங்க்யூ சார். படத்தை பார்த்துள்ள காஸ்மோ சிவகுமார் அவர்களை வாழ்த்தழைக்கிறோம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த படம் நேற்று நான் பார்த்தேன். ரொம்ப புதுமையான முயற்சி இது. ரொம்ப இதுவரை எடுக்காத ஒரு முயற்சியை டைரக்டர் எடுத்திருக்கிறாங்க. அவங்க தைரியத்துக்கு என் வாழ்த்துக்கள். இது படம் நீங்கள் ட்ரெய்லரும் பார்த்தீங்க, 2 சாங்கையும் பார்த்தீங்க. அதுலேருந்து உங்கள் படம் எப்படி வந்திருக்குன்னு தெரியும். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். மகேஷ் சார் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. படத்தின் இசையமைப்பாளர் கார்த்திக் ஆச்சாரியா அவர்களை பேச அழைக்கிறோம். Hi, this is my first stage, but not as an first stage, because I've been doing a lot of shows and stuff. I'd like to thank my mom and dad, without whom I'm not standing here. So thank you, mom and dad. And I would like to thank my producer, Tamil. Okay. என்னோட ப்ரொடியூசரை நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அண்ட் லக்ஷ்மண், who is சாரி கொஞ்சம் இங்கிலீஷ்லேயே ஃபாலோ பண்ணலாம். ஒன்றும் இல்லை, லக்ஷ்மண் who has been an extraordinary director. எனக்கு ஃபஸ்ட்டு ஃபிலிமாக நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறது, ஐ திங்க் இட்ஸ் extraordinary stuff. I don't see him only as a director. He's a very good friend of me. So அதனால தான் இந்த படம் வந்து I could take it in myself and experimental stuff நிறைய பண்ணியிருக்கோம் இதில். ஸோ பென்னி தயால், ஹரிச்சரன் அண்ட் நானும் ஒரு சாங் பாடியிருக்கேன் இதில். ஸோ hope you guys like it. Do watch it in theaters. Thank you. தேங்க்யூ. கதாநாயகன் கௌரவ் அவர்களை பேச அழைக்கிறோம்.
ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இதான் என் முதல் மேடையில் இப்போ தான் முதல் வாட்டி பேசுகிறேன். ஸோ அபவுட் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி இதே சத்யம் தேட்டரில் ஒரு ஆடியோ லான்ச் நடந்துட்டு இருந்துச்சு. நான் படம் பார்க்கணும்னு சொல்லி வந்தேன். சரி, ஆடியோ லான்ச் நடக்குது, ஒரு நாள் இந்த மாதிரி நம்மளும் ஒரு ஆடியோ லான்ச் வந்து நம்ம ஒரு படத்தில் அசோசியேட் ஆகி அந்த படம் வந்தால் நல்லா இருக்கும்னு அப்போ யோசித்தேன். இப்போது பை சான்ஸ் thanks to Vijay Raghavendra sir and Lakshman sir, so this has happened, and thanks to all my friends who've been supporting me, and படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, and it's really encouraging for a newcomer like me to hear great things about my work and everybody's work in the film. எல்லாரும் வந்து சொல்கிறது, சுரேஷ் கிருஷ்ணா சார் சொல்கிறச்ச, அப்புறம் வெங்கட் சார் சொல்கிறச்செல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் நிறைய பேர் எல்லாம் there are many newcomers in this film. எல்லாரும் வந்து நல்ல எஃபர்ட் போட்டிருக்கோம். தேர் இஸ் ரேஷ்மா ஹூஸ் பீன் என் கூட பேரா வந்திருக்காங்க, அண்ட் இவங்க கிரிட்டிக்ஸ் கேரக்டர்ஸ் ஆல்ரெடி ஸ்கிட்டில் எல்லாரும் மேலே வந்திருந்தாங்க. எவ்ரிபடி இஸ் புட் இன் த ஹார்ட் ஒர்க் அண்ட் வி கிவன் our heart and soul into the film. கண்டிப்பாக பாருங்கள், அண்ட் ப்ளீஸ் என்கரேஜ் us. தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ. கதாநாயகி லக்ஷ்மி தேவி அவர்களை பேச அழைக்கிறோம். Good morning, everyone. Thank you all very much for being here, all the dignitaries on the dais and my lovely audience. இது ஒரு சின்ன டீமோட ஒரு மிகப்பெரிய எஃபர்ட். தப்பு கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம், ஆனால் ப்ளீஸ் கீப் தட் aside and wish us all the best. It's basically a dream come true for a bunch of friends who've known each other for quite some time. Vijay, Lakshman and Karthik and I have known each other for years now, and we wanted to make a difference, and I guess that has culminated to Masala Padam. It was a wonderful experience. I'm pretty sure that you like the movie. Please go and watch it when it releases. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் அமர்ந்திருக்கும் பெரியவங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்து சொல்லிடுறேன். மீடியா ப்ரெஸ் எல்லா நண்பர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவித்து சொல்லிடுறேன். மசாலா படம் ஃபஸ்ட் ஆக்சுவலி லக்ஷ்மண் வந்து கதை சொன்னப்போ நான் லைன் மட்டும்தான் எனக்கு புரிஞ்சது, பாக்கி எதுவுமே புரியல. மசாலா படம்ல இது அப்படின்னு ஓகே சார் டன் பண்ணிடலாம் ஸ்பாட்டுக்கு வந்து இது ஏன் இதுக்கு முன்னாடி என்ன சப்டெக்ட் அவர் ஏதோ சொல்லுவார், எனக்கு சத்தியமாக புரியணும். இப்போ நான் என்ன பண்ண சொல்லுங்கள், நான் பண்ணிடுறேன். ஸோ இப்படி தான் இருந்தது. பட் படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை லக்ஷ்மண். கண்டிப்பாக இஸ் ட்ரைங் டு டெல் சம்திங், பட் நான் அவரால் நரேட் பண்ண முடியல, சொல்ல தெரியல. பட் அவருக்கு ஒரு விஷுவல் உள்ளே இருக்குது, உள்ள ஒரு விஷயம் உள்ளே வச்சுருக்காரு அப்படின்றது மட்டும் ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்தது. படம் பார்த்ததுக்கப்புறம் லைக் ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு கண்டிப்பாக இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக லக்ஷ்மணுக்கும், என் ப்ரொடியூசர் விஜய் ராகவேந்தராவுக்கும், என் ஹோல் டீம் மசாலா படம் டீமுக்கும் வந்து நான் வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு படத்தில் ஒரு ரோலில் நம்ம இருக்கோம் அப்படின்றது வந்து எனக்கு பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக இது ஒரு இன்னும் மசாலா படம் டைட்டிலோ மசாலா படம் எப்படி எடுக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருக்குது. பட் ஆனால் வந்து ஒரு எஜுகேஷன் இருக்கும், ஒரு சின்ன விஷயம் வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் இருக்கும். வாட் இஸ் ஏ, பி அண்ட் சி, வாட் இஸ் சினிமா, ஏ சென்டர்ன்றாங்க, பிசின்றாங்க, அப்படின்னா என்னன்றது நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் எல்லாத்துக்கும் இருக்கும் கேள்விகள். பட் ஆனால் வந்து தெரியாது. பட் ஆனால் ஒரு நல்ல விஷயம் இதில் வந்து ஒரு மெசேஜ் சொல்ல அவர் இஸ் நாட் ட்ரைங் டு எஜுகேட், பட் திஸ் இஸ் சினிமா, ஹவ் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. லக்ஷ்மண், வெரி பிரில்லியன்ட் டைரக்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சச் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். Thank you very much. A boy next door of Masala Padam, Mirchi Shiva அவர்களை பேச அழைக்கிறோம். பாய் பக்கத்தில் உட்காந்துருங்க. எல்லாருக்கும் வணக்கம், மேடையில் இருக்கிறவங்களுக்கு வணக்கம், வெளியில் ப்ரெஸ்ஸு எல்லாருக்குமே வணக்கம், ஜென்ரலாக எல்லாருக்கும் வணக்கம். ஒருத்தர் மறந்துட்டு நான் தப்பான செய்கிறேங்க. ஆக்சுவலாக நான் முதல் தரம் நடிச்சிருக்கேன்னு சொன்ன வெங்கட் சார் வணக்கம். ஏன்னா நீங்களும் முதல் தரம் நடித்து நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ என்னன்னா நம்ம எல்லா படத்துலையும் நடிக்கிறோம், அதுக்கு முன்னாடி கேமரா இருக்குது, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்கன்றது தெரியலன்னா நம்ம நல்லா நடிக்கிறோம்னு அர்த்தம். பட் இப்போ திருப்பி தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் நைஸ் கமெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பயங்கரமான சோக படம் பண்ணுவோம். ஓகே, ஆனால் அந்த படம் ஆடினாச்சிவங்களாம் வருவாங்களான்னு தெரியல. பட்
ஃபஸ்ட்டே சொல்லிடல. பட் கம் பேக் டு மசாலா படம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த படம் மெயினாக பண்ணது இம்பார்ட்டண்டான ரீசன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான். லக்ஷ்மண் என்னுடைய ஃப்ரெண்டு, அவருக்காக தான் இந்த படம் பண்ணது. இந்த படம் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரொடியூசரும் லக்ஷ்மணும் வந்து டெய்லி என்னை வந்து பார்ப்பாங்க. ஆனால் புதுசாக ஒரு கதை இருக்கா பிரதர், இது மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் சும்மாவே பேசியிருந்தாங்க. அப்புறம் வேறு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, பிரதர் இவ்வளோ நாள் அவங்க எதுக்கு தெரியுமாங்களா பார்க்குறாங்க, இந்த படம் பண்ணுறது தான் பார்க்குறாங்க அப்படின்னாரு. சங்கர் தயார் அவர் தான் அந்த டைரக்டர், அவரை வச்சு தான் படம் பண்ணுறதா இருந்தது. பட் லக்ஷ்மண் வந்து இதை ஃபுல்லாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த படம் நாங்களும் பார்த்துட்டோம். இப்போது நானும் பாபி எல்லாருமே பார்த்தோம். படம் பார்த்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அப்படியே ஜஸ்ட் நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம், சரி திருப்பி செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு வரலாம். செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு உள்ளே வந்த உடனே இந்த படம் ஆரம்பிக்கும் போது எவல்யூஷன் ஆஃப் சினிமான்னு ஒரு பாட்டு பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டு எப்படியோ அதே மாதிரி தான் இந்த படம். இந்த படம் வந்து ஒரு பெரிய எஜுகேஷனல் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்மளை பற்றி, நமக்கு சினிமா வந்து நம்ம எந்த அளவுக்கு லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெங்கட் சார் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், 10 இட்டு கொடுத்தா சூப்பர் ஸ்டார், அதுக்கப்புறம் 10 வருஷம் கொடுத்தா நாட்டையை கொடுத்துருவாங்க அப்படின்றது. எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் பண்ணுறதில்ல, தான் தான் நினச்சிட்ருக்கான் கீழே இருக்கவங்க அப்படின்ற ஒரு டைலாக். அதுதான் இந்த படத்தோடைய ரொம்ப இம்பார்ட்டன்டான டைலாக். இது மாதிரி படம் யோசித்து பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபுல் கிரெடிட் கோஸ் டு லக்ஷ்மண். ஆனால் இந்த மாதிரி ஒரு படத்தை போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ விஜய், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா ஆல் இன் பார்த்தீங்களா ப்ரொடியூசர் ஆல் இன் சொல்லுங்கள் பேர், கம்பெனி பேர் அப்படின்றது ஆல் இன் பிக்சர்ஸ் கரெக்டாக சொல்கிறேன் பிரதர். தேங்க்யூ. ஸோ ஆல் இன் பிக்சர்ஸ் ரொம்ப நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி. அண்ட் என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு டைம் படம் பண்ணுறாரு. எதுக்கு ஆல் இன் அப்படின்னு வச்சானா, ஒரு போக்கர் பிளேயர், போக்கரில் ஆல் இன்னா இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு பண்ணுறாருன்னு அர்த்தம். ஸோ இருக்கிறது எல்லாத்தையும் போட்டிங்க பிரதர். திருப்பி நிறையா வந்து தான் நாங்களாம் இருக்கோம் பிரதர். இந்த டேபிளில் உட்காந்து விளையாடிட்டு இருக்கோம் பாருங்கள், பக்கத்தில் இருக்க பிளேஸையும். ஓகே, தேங்க்யூ. ஸோ அவங்க அம்மா அப்பாவுக்கு நன்றி, அவங்க வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க ஒய்ஃப்க்கும் நன்றி, அவங்க ஃபேமிலி இங்கே வந்திருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, லக்ஷ்மண் வந்து ஒரு கேமராமேன், 2 வருஷமாக இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணுறாரு. அந்த எந்த படமும் பண்ணல. ஸோ அதனால் அவருக்கு வந்து இவ்வளோ டெடிக்கேட்டடாக நிறைய ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்லாம் இருந்தபோது பண்ணும்போதும் லக்ஷ்மண் ஒரே விஷயம் சொன்னோம், அம்மா பிளெஸிங்ஸ் எப்பவுமே இருக்குது. பிகாஸ் இந்த டைமில் தான் அவங்க அம்மா வந்து பாசிட்டிவ். ஸோ லக்ஷ்மண் அதுக்காக என்னென்னா, திடீர்னு ஷூட்டிங் கேன்சல் ஆகிடும், என்னென்னா அம்மாவை கூப்பிட்டாங்க போயிருக்கேன் அப்படின்னு. ஸோ லக்ஷ்மண் தைரியமாக இருங்க, உங்களுக்காக இவ்வளோ பேர் பண்ணுறாங்க, அவங்க பிளெஸிங்ஸ் டெஃபினட்டாக இருக்குது. ஸோ மெயினாக இவ்வளோ எதுக்கு லக்ஷ்மண் பற்றி பேசுகிறேன்னா, இது வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். ஒருத்தர் வந்து ஒரு ஹெல்ப் கேட்டார்னா அது இவருக்காக பண்ணோம் அப்படின்ற போது டெஃபினட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ கௌரவ், அவரை பற்றி சொன்னோம். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு படம் வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். அண்ட் அடுத்தது இந்த படத்துடைய ஹீரோயின் அண்ட் பாபி சிம்மா. என்னென்னா காம்பினேஷன் ஷாட்ஸ் எதுவுமே இல்லை, பட் தனித்தனியாக ஷூட் பண்ணாங்க எல்லா விஷயத்தையும். 8 நாள் போதும் அப்படின்னு கேட்டாங்க. கிட்டத்தட்ட 8 மாதம் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தை வாங்கின ஆரா சினிமாஸ் அவங்களுக்கும் நன்றி. அண்ட் அவர் வந்து சாய்பாபாவோட பக்தர், தேர்ஸ்டே தான் வைக்கணும் அப்படின்னாரு. பிரதர் இதுக்கு மேலே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் தேவையில்லை பிரதர், சாய்பாபா மொத்தம் பார்த்து போகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். இன்றைய விழாவை தலைமை தாங்க வந்துள்ள இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களை வாழ்த்தழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நேற்றுக்கு திடீர்னு வெங்கட் சாரும் லக்ஷ்மணன் கூப்பிட்டாங்க இந்த படம் பார்க்க. நான் ரொம்ப என்னடா இந்த மாதிரி ஒரு படம், மசாலா படம், டைட்டிலே ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த படம் போய் பார்த்து சரி ரொம்ப வேண்டியவ கூப்பிட்டாங்க. பட் ஹி ஷாக் மீ, ஹி சர்ப்ரைஸ் மீ. லக்ஷ்மண் இந்த மாதிரி ஒரு கதை, நிஜமாக கதையே இல்லை இதில். ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக்ங்கிற காடையில் கான்செப்ட் அண்ட் டைரக்ஷன் போட்டிருக்காரு ஒரு பேரை. கரெக்ட், இட்ஸ் அ கான்செப்ட். த ஹோல் ஃபிலிம் இஸ் பியூர்லி அ கான்செப்ட். இந்தியாவில் 3 things we enjoy: பாலிடிக்ஸ், கிரிக்கெட், சினிமா. யார் எப்போ எங்கே மீட் பண்ணாலும் பேசிகிட்டே இருப்போம். ஹியர் நம்ம கேஷுவலாக டே டு டே சினிமாவை காஃபி ஷாப்பில், சேட்டிங்கில், ஃபேஸ்புக்கில் பேசிட்டு இருக்கிற கண்டென்ட்டை, கான்வர்சேஷன் ஜாலியாக பேசிட்டு இருக்கிற மேட்ரு சினிமா எடுத்துட்டார். அமேசிங், ரியலி அமேசிங்.
நான் வந்து ஏதோ பிகினிங்கில் ஒரு ஸ்டார்டிங்காக ஏதோ இந்த மாதிரி ஏதோ ஒரு லைவ் ஷோ நடக்கிறது போல இருக்குது, இதை வச்சு ஏதோ கண்டினியூ பண்ண போகிறாரு. இது முடிஞ்சிடும், பட் முடியவே இல்லை, இதே போயிட்டு இருக்கு. டப் டப் டப். ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சேலஞ்ச் இருக்குது, there is a emotion there, there is a very terrific editing, terrific camera work. By the time I know it's interval வந்துடுது. என்ன சார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறது? சார் இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன சார் இதுக்கு எப்படி இன்டர்வல் கேட்டார். கொஞ்சம் பொறுங்க சார், நான் படம் முடிச்சுட்டு பார்த்துட்டு சொல்லிட்டேன் என்ன. அண்ட் செகண்ட் ஹாஃப் the characters evolve. Bobby Simha's performance, amazing performance. He's truly a star, truly a star. He has that intensity, but that fire. I think correctana films, correctana subject, director or maatnarna, he will go a long way. He's a star to watch. Mirchi Shiva, I always loved his performance. Here, Venkat sir joke adicharu, but really a very sweet performance. A common man, or cold-faced, poker-faced, he was performing, and so much of humor, and the character is so common. I mean, a common man paakara mari or next door character. I think he gave a brilliant performance. Gaurav, a new actor, I think you have to watch him. He is a good actor, good screen presence. I wish him all the best. And heroine Lakshmi has done a marvelous job. Very difficult character to perform, but she has come out in flying colors. And this music, tough. ஏன்னா இந்த மாதிரி சப்ஜெக்டில் மியூசிக்கு பெரிய ஸ்கோப் கிடையாது. எல்லாமே கான்செப்ட் பேஸ்டாகவே ஒரு 2 சிச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க. அந்த கான்செப்ட் பேஸில் லிரிக்ஸும் பிரமாதம் எழுதியிருக்காங்க. அந்த கான்செப்ட் பேஸ்ட் அந்த சாங் பண்ணதுமே ஐ திங்க் இட் கோஸ் டு தி டேலண்ட் ஆஃப் கார்த்திக். ஐ விஷ் யூ அ லாங் congrats. And what I liked about the film is the background music. Terrific background music, and film mode space ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. தட் இஸ் தி எடிட்டிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ட்ரெய்லரில் பாருங்கள், ரொம்ப வாண்டேஜ் மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். எங்கெல்லாமோ ரேண்டமாக கேண்டிடாக நிறைய எடுத்திருக்காங்க. அந்த கேண்டிடை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் சேர்த்து எங்கே எப்போ போடணுங்கிற எடிட்டும் சரி, த வே ஹி ஹஸ் கேப்சர்ட் அஸ் அ கேமராமேன், அஸ் அ டைரக்டர். I think every part, every technician, all the actors, I think they all should be appreciated. நான் வந்து ஒரு சினிமா பார்க்குற மாதிரியே எனக்கு தெரியல. By the end of it, it was 2 hours, and climax was a big twist. எதிர்பார்க்காத ஒரு climax, and I think ஒரு பக்கம் you are talking about good films, bad films, at the same time you're talking about commercial cinema, art cinema. பட் எல்லாம் பேக் பண்ணி இந்த கதையை எப்படி ஃபைனலாக முடிக்க போகிறோம்? வாட் வில் பி த கிளைமேக்ஸ்? ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் வாஸ் அ ரியல் குட் கிளைமேக்ஸ். ஆன் தி ஹோல் அ குட் ஃபிலிம், குட் ஒர்க். பயங்கரமான டீட்டெயில் பண்ணியிருக்காரு டைரக்டர். ஐ திங்க் லக்ஷ்மன் நாட் ஒன்லி அஸ் அ கேமராமேன், அஸ் அ டைரக்டர் ஹி ஸ்கோர்ஸ். ஐ விஷ் திஸ் டீம், இந்த ப்ரொடியூசர் ஷுட் பி அப்ரிஷியேட். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு அவர் ஆக்செப்ட் பண்ணதுக்கு ஐ அப்ரிஷியேட், ஐ கங்க்ராச்சுலேட் த ப்ரொடியூசர் ஃபார் திஸ். அண்ட் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஐ விஷ் தம் ஆல் த பெஸ்ட். ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் இட் இன் ஒன் லைன். திஸ் ஃபிலிம், மசாலா படம், கன்ஃபார்ம்ட் அ சூப்பர் ஹிட். அண்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் ஒரு தடவை சொன்னேன் 100 தடவை. Thank you so much, sir, for your gracious words. இசை வெளியீட்டிற்கு முன்பாக இயக்குனர் லக்ஷ்மன் அவர்களை நன்றியுரை வழங்க அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ லான்ச்சுக்காக இது நன்றின்னு சொல்லும்போது வந்ததுக்கு எல்லாருக்கும் மிக மிக நன்றி. இது இட்ஸ் அ பிக் டேன்னு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய முக்கியமான நாள். எப்படின்னா இது நான் பர்சனலாக சொல்கிறது இல்லாமல் இந்த ஒரு மசாலா படம்ன்ற ஒரு கான்செப்ட் அந்த எண்ணத்துக்கு ஆனால் ஒரு அந்த எண்ணத்தை நம்பி ஒரு ட்ராவல் ஆனது ஒரு பெரிய டீமே இருக்கீங்க. நான் பர்சனலாக ஒன்றே சொல்கிறேன், கெவின் எடிட்டர் இருந்தால் மட்டும் கேட்டு தரணும். ஏன்னா கெவின் இஸ் ஆல்சோ a குட் ஃப்ரெண்ட். ஏன்னா இந்த பர்சனலாக சொல்ல போனால் சினிமாவில் ஒரு படம் இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணுறது இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட். மோஸ்ட் ஆஃப் டைம் ஐ லவ் சினிமா, the people who love cinema join the hands தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது நாங்கள் ஒரு சினிமாக்காக பண்ண படம்னு வாங்கல, அந்த மாதிரி தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் ஆஸ் எ டெக்னீஷியன் நான் ஒரு
ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஒரு நாள் ஷூட்டிங்கில் போகும்போதும் எல்லா படமும் ஒரு படம் ஜெயிக்கணும் தான் நம்ம எல்லாம் போவோம். அன்றைக்கி போகிற எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுற எல்லாருமே ஒரு படம் ஜெயிக்கும், வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் போவோம். அதே மாதிரி சொன்ன மாதிரி அரசியல் இந்த மாதிரி பல டாபிக்ஸ் இருக்கும்போது சினிமான்ற ஒரு டாபிக் வந்து எப்படின்னா நம்மளால் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு மேஜராக ஒரு 3 டிவிஷன் இருந்து அரசியல், சினிமா, கிரிக்கெட், மோஸ்ட் ஆஃப் நம்ம லைஃப்பை கனெக்ட் பண்ணுற ஒரு இதில் வந்து அந்த 2 சாப்டர் வெரி ஃபியூ பீப்புளுக்கு இருக்கும். ஆனால் சினிமான்றது ஆஸ் அ சினிமா பர்சன்ஸ் வென் வி திங்க் ஆஸ் அன் ஆடியன்ஸ் வி கனெக்ட் அ லாட். அந்த மாதிரி ஒரு சாப்டர் எடுத்து பண்ணும்போது ஆல் தீஸ் பீப்புள் இன் மை திஸ் ப்ராஜெக்டாக வந்து இட்ஸ் அ லைஃப், இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் சொன்ன மாதிரி 1.5 years 2 years they supported me more emotionally, they give a courage. நான் எனக்கே வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபிலிமில் வந்து இருக்கும்போது அவங்களுடைய அனைத்து உழைப்பு தான் சொல்லுவாங்கள்ல, பர்சனலாக இங்கே இருக்க இந்த ப்ராஜெக்ட் ட்ராவல் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா சொன்ன மாதிரி they believed me a lot, அதுக்கு பெரிய நன்றி. அடுத்தது ஃபார் த ப்ரெசன்ட் திங், திஸ் இஸ் அ டாபிக் வந்து எப்படி எடுத்துருக்கோன்னா இட் இஸ் நாட் அபவுட் அகேன்ஸ்ட் கிரிட்டிக்ஸோ மற்றபடி ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா நான் சொல்லணும், ஏன்னா வந்து கிரிட்டிசிசம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஃபிலிம் டு மேக் எ பிக். இந்த படத்தோட லைனே நான் பார்த்த விஷயம் கான்செப்ட், கிரிட்டிக்ஸ்க்கும் ஆடியன்ஸ்க்கும் ஒரு தின் லைன் தான் இப்போ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எவ்ரிபடி எப்படி வந்து ஒரு கிரியேட்டராக இருக்கும்போது ஃபஸ்ட் நம்ம ஒரு ஆடியன்ஸாக இருந்து ஒரு படம் ரசிக்கிறப்ப தான் ஒரு கிரியேட்டராகவே நம்ம ஆகிறோம். அதே மாதிரி கிரிட்டிக்ன்றவரும் ஒரு ஆடியன்ஸ். ஆனால் எந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆடியன்ஸும் ஒரு குட்டி லைன் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டை தொட்டுட்டு அதே மாதிரி சோஷியல் மீடியா நெட்வொர்க் இந்த படத்தோட யங்ஸ்டர்ஸ் ஃபிலிம்ஸ் அது ஒரு பிக்கஸ்ட் வெப்பனாக இருக்குது. இட்ஸ் ஹேவ் மோர் பவர். அதை பற்றி நான் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த படம் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் தேங்க்யூ லாட் ஃபார் எவ்ரி பீப்புள். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பர்சனலி ஐ டேக் தி ஸ்டேஜ் டு தேங்க் மை ஓல்ட் டீம். ஓகே, ஏன்னா தே பிலீவ் தே ஒர்க் அ லாட். இருக்கிற விஷயம் அண்ட் சிவா அண்ட் பாபி, நான் பர்சனலாக சொல்ல போனால் they believed me a lot for this project. ஏன்னா வந்து தேர் ஆல்சோ போத் த பீப்புள். நான் பர்சனலாக இந்த படம் ட்ராவல் ஆகும்போது தே போத் ஆர் கிரியேட்டர்ஸ். அவங்களுடைய குட்டி குட்டி இன்புட்ஸ்லேருந்து இது இந்த படத்துக்கு நிறைய வந்து இட்ஸ் ஹெல்ப் அ வெரி மச் லாட். ஏன்னா ஒரு சொன்ன மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக சொல்லிட்டு ஒரு கதையாக சொல்லியிருக்க ஆர்டிஸ்ட் பார்த்தாம ஐ ரியலி ஃபீல் தட் அவங்க 2 பேருமே சினிமாவை ரொம்ப லவ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி லவ் பண்ணுற ஒரு பேஷனுக்காக மட்டும்தான் இந்த படத்தையும் எனக்காக அவங்க சொன்ன மாதிரி என்ன பிலீவ் பண்ணாங்க. அடுத்தது இந்த சினிமாவை ரொம்ப லவ் பண்ணுறாங்க, அதனால பண்ணாங்க. அவங்க படம் பார்த்து முடிஞ்சோன்னா எனக்கு முக்கிய விஷயம் அவங்க 2 பேர் தான் நான் பார்த்தேன். தே ஆர் ஸோ ஹாப்பி, ஐ எம் ஸோ ஹாப்பி பிகாஸ் ஆஃப் தேர் பிலீஃப். தேங்க்யூ ஸோ மச் பீப்புள், தேங்க்ஸ் ஃபார் கமிங். இட்ஸ் ஒரு யங் டீம், வி வாண்ட் டு கீப் ஆன் டூயிங் ஃபிலிம்ஸ். ஐ நீட் ஆல் யூ பீப்புள் சப்போர்ட். இந்த சப்போர்ட் இருந்தாலே ஐ திங்க் தட் வி வில் பி டூயிங் அ வெரி குட் சினிமா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ வெரி மச். இப்பொழுது மசாலா படம் திரைப்படத்தின் இசை வெளியீடு.